இதய தெய்வம் கேப்டன் அவர்களை வணங்கி என்னுடைய உரையை தொடங்குகிறேன். இங்க நான் யார் பத்தி பேச? எல்லாருமே எனக்கு கேப்டனை நான் திருமணம் செய்த நாள்ல இருந்து தெரிஞ்சவங்க தான். நீங்க சொன்னீங்க அலெக்சாண்டர்னு, இவர் பிறந்ததுல இருந்து எனக்கு தெரியும். சின்ன குழந்தையா இருந்ததுல இருந்து இவன் எனக்கு தெரியும். இளையராஜா சார் அண்ட் ஜீவா ஆண்டி ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் எங்களுக்கும், எனக்கும் கேப்டனுக்கும். இது பல பேருக்கு தெரியாது. நான் பல இன்டர்வியூவில் நான் சொல்லியிருக்கேன். சினி இண்டஸ்ட்ரியில் எனக்கு ஃபியூ ஃப்ரெண்ட்ஸு தான். அதில் மிக மிக இம்பார்ட்டண்ட்டான ஃப்ரெண்ட் ஜீவா ஆண்டி தான். என்னோட இன்ஸ்பிரேஷன், ஃப்ரெண்டு, க்ளோஸ் டு ஹார்ட். அப்போல்லாம் கேப்டனுடைய படங்கள், எல்லாருடைய படங்களும் வந்து ரிலீஸ் ஆகும். அப்போ நாங்களாம் ரொம்ப பிஸி, ஹீரோஸை விட ஒய்ஃப்ஸ், ஹவுஸ் ஒய்ஃப்ஸ். ஏன்னா ஜீவா ஆண்டி, இளையராஜா சார் எல்லா படத்துக்குமே ப்ரிவியூக்கு என்ன கூப்பிடுவாங்க. கேப்டன் சார் ப்ரிவியூனா நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நான் கூப்பிடுவேன். அந்த மாதிரி ஒரு பொங்கல், தீபாவளி அப்படின்னா என் தம்பி சுதீஷ் அண்ட் ஜோதி இங்கே இருக்காங்க. ஸோ எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட் அந்த டேஸ், கோல்டன் டேஸ் அப்படிங்கிறத நான் யோசிச்சு பார்க்குறேன். ஏன்னா இவர் வந்து எனக்கு தெரியும், நாங்கெல்லாம் ப்ரிவியூவில் உட்காந்து பார்க்கும்போது சின்ன குழந்தை அவங்க அம்மா தூக்கிட்டு வருவாங்க. அவ்வளோ ஒரு க்யூட் பேபியா நான் பார்த்தேன். இன்னைக்கு வளர்ந்து இன்னைக்கு என் பக்கத்துல பிரபா ஷம்மு இங்க நிக்கிறாங்கன்னா அதே தான் எனக்கு இவனும் கூட. சரியா? ஏன்னா நான் வந்து ராஜா சார் ஃபேமிலியோட அவ்வளோ ஒரு க்ளோஸ். எதுவாக இருந்தாலும் நான் வந்து மனசு விட்டு பேசுவேன் ஆன்டி கிட்ட. அதே மாதிரி சரத் சார், எங்களுடைய திருமணம் நடந்தது 1990 ஜனவரி 31. அப்பதான் புலன் விசாரணை படம் ரிலீஸ் ஆகுது. சார் வந்து கேப்டனோட நடிச்சு அந்த படம் பிளாக் பஸ்டர் ஹிட். அப்படிங்கிறதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் கேப்டனுக்கும் சரத் சாருக்குமான அந்த பாண்டிங், அந்த நட்பு மிகப்பெரிய அளவுல, எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தாலும் மிகப்பெரிய அளவுல இன்னைக்கும் ஸ்ட்ராங்கா நிக்குது. கேப்டன் நடிகர் சங்க தலைவராக இருந்தப்போ ரைட் அண்ட் லெஃப்டா சரத் சாரும் நெப்போலியன் சாரும் அப்படியே நிற்பாங்க கேப்டன் கூட. எல்லாமே ஒவ்வொரு நிமிஷம் நம்ம வந்து பழச நினைச்சா ஒன்னொன்னுமே கோல்டன் டேஸ் தான். அதே மாதிரி தான் பொன்ராம் சார், அவருடைய திரைப்படங்களை பார்த்தாவே அவ்வளோ காமெடியா இருக்கும். எங்க அம்மா அவருடைய மிகப்பெரிய ஃபேன். இதை பல முறை அவருக்கு நான் சொல்லியிருக்கேன். வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துல அந்த ஊதா கலர் ரிப்பன் சாங்கை பார்த்தா எங்க அம்மா எந்திரிச்சு உட்காந்து பார்ப்பாங்க படுத்திருந்தா கூட. ஸோ அந்த அளவு வந்து அவங்களுக்கு பிடிச்ச படம். முகேஷ் வந்து ஃபர்ஸ்ட் இந்த படத்துல ப்ரொடியூசரா வந்திருக்காரு. அதுக்கு முன்னாடி சண்முக பாண்டியனுடைய முதல் ப்ரொடியூசர் என்னுடைய பிரதர் LK சுதீஷ். அவரை நான் இப்போ ஸ்டேஜுக்கு வரணும்னு சொல்லி கூப்பிடுறேன். ஏன்னா சுதீஷ் வந்து சண்முக பாண்டியனுடைய ஃபர்ஸ்ட் மூவி சகாப்தம். அவருடைய தாய் மாமா மட்டும் கிடையாது, அவருடைய எல்லாமாக இருந்து சண்முக பாண்டியனுக்கு சகாப்தம் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணவர் சுதீஷ். அதனால இங்க எல்லாருமே எனக்கு புதுசில்லை, எல்லாரும் ரொம்ப வருஷம் எனக்கு தெரிஞ்சவங்க தான். அதே மாதிரி கேமராமேன் சார், நான் வந்து ஷூட்டிங் லொக்கேஷன் 1 or 2 days தான் போனேன். ஸோ அவ்வளோ க்ளோஸ் ஆனார். ராஜேஷ் சார், உங்கள் படம் ரொம்ப பிடிக்கும் கேப்டனுக்கும் எனக்கும். ஜவஹர் சார், ஆல் த பெஸ்ட், ஜெயிக்கிறோம் நம்ம அப்படின்றத இப்போ சொல்கிறேன். கல்கி, உனக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்கு, உனக்கு சொல்கிறேன்னா ஆல் த பெஸ்ட். ஏன்னா காமெடி பிரமாதமாக பண்ணியிருக்காரு. பொன்ராம் சார் வந்து ப்ரொடியூசரும் மூவி பார்க்க என்னை அழைச்சாங்க. அப்போ நான் போய் பார்த்தேன் படத்தை. நீங்க பார்த்துட்டு அதை சொல்லணும். ஆஸ் எ மதர் நான் வந்து சொல்லலாம், அம்மா இல்ல அதனால சொல்றாங்கன்னு. ஆக்சுவலி உண்மையிலேயே இந்த படம் குடும்பமாக போய் தியேட்டர்ல கொண்டாட வேண்டிய ஒரு திரைப்படமாக நிச்சயம் தமிழக மக்கள் இதை வந்து அங்கீகரிப்பாங்கன்றதுல மாற்று கருத்தில்லை. விஜய் பிரபாகர் அண்ட் சண்முக பாண்டியன் கேப்டனுடைய தவ புதல்வர்கள். அதை வந்து கரெக்டா நீங்க நோட் பண்ணீங்க. சண்முகா என்ட்ரி ஆகுறாரு, எந்திரிச்சு நின்று அதை வந்து போன்ல ஷூட் பண்றாரு பிரதர்னா, அதுதான் அவங்க 2 பேருக்குள்ள அந்த பாண்டிங். ஸோ அண்ணனுக்கு தம்பியும் தம்பிக்கு அண்ணனும் எப்பவுமே ஒன்னாதான் இருப்பாங்க அந்த மாதிரி. ஸோ
இந்த படத்தை பற்றி நான் எஸ்பெஷலி சொல்லணும்னா, ராஜா சாரும் யுவனும் சேர்ந்து பாடியிருக்காங்க. அது வந்து மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் இந்த படத்துக்கு. ஒரு அம்மா பாட்டு சென்டிமெண்ட்னாலே அது ராஜா சார் பண்ணாதான் அது எல்லாருக்கும் விரும்புவாங்க. அந்த பாட்டு யுவனும் ராஜா சாரும் இணைந்து பாடியிருக்காங்க. நான் வந்து யுவன் கிட்ட இப்ப கூட அங்க ரூம்ல மீட் பண்றப்ப சொன்னேன், எனக்கு யுவன் இப்ப இங்க இருக்கிறது இல்ல, அவர் துபாய் ரொம்ப பிஸியா இருக்காரு. சோ நம்ம வந்து டைரக்டா பார்க்க முடியல. அதனால இப்பதான் நான் யுவன் பார்த்தேன். அப்ப சொன்னேன், யுவன் எக்ஸ்ட்ரானரி, நீங்க மியூசிக்கும் பண்ணியிருக்கீங்க, பேக்ரவுண்ட் மியூசிக்கும் பிரமாதமா இருக்கு, ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்கம்மா அப்படின்னு மனசார நான் யுவனை பாராட்டினேன். அதே மாதிரிதான் சரத் சார், உண்மையான மாமா எங்க நிக்கிறாரு. ஆனா படத்துல மாமாவும் மச்சானும் நீங்க பண்ண லூட்டிய பார்த்தா உண்மையிலேயே நான் அப்படி சிரிச்சேன். அந்த படத்தை பார்த்து பயங்கரமான கெமிஸ்ட்ரி ரெண்டு பேருக்குமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எக்ஸ்ட்ரானரியா ரெண்டு பேருமே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. துப்பாக்கிய புடிங்க பாண்டி அண்ட் சொல்றதுலயே தெரியும் அந்த அளவு ஒரு பாண்டிங் அவங்களுக்குள்ள. முகேஷ் ஒரு சின்சியர் ப்ரொடியூசர். அவர் வந்து யாருக்கும் எந்த டிஸ்டர்ப் பண்ணாம மிக பிரமாதமாக இந்த ப்ராஜெக்ட் நல்லா வரணுன்ற ஒரே எண்ணத்தோட இந்த நிமிஷம் வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. முகேஷ், ஆல் த பெஸ்ட். நீங்க ஃபியூச்சர்ல பெரிய ப்ரொடியூசரா வருவீங்க, அதுக்கு வாழ்த்துக்கள். பொன்ராம் சார், தொடர்ந்து எல்லா படமும் பிரம்மாண்ட வெற்றி படங்களாக அமையும், அதுல மாற்று கருத்து இல்லை. எனவே எல்லாரும் போய் டிசம்பர் 19 நீங்க எல்லாரும் தியேட்டர்ல பாருங்க. உங்க எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்கும்னு நான் நம்புறேன். எனவே ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் த என்டையர் டீம். அதாவது நம்மளுடைய ஸ்டார் மூவிஸ் கொம்பு சிவிக்கு, அதே மாதிரி டான்ஸ் மாஸ்டர், ஃபைட் மாஸ்டர், எல்லாரும் இந்த படத்துக்காக ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் கேப்டனுடைய ஆசீர்வாதத்துடன் இதோ உட்கார்ந்து இருக்காங்களே, கேப்டனை தன் உயிர் மூச்சாய் கொண்டுள்ள எங்கள் அன்பு கழக உடன்பிறப்புகள் அத்தனை பேருக்குமே என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். 19th நம்ம எல்லோரும் திரைப்படத்துல பார்ப்போம். எல்லாருமே இந்த படத்தை கொண்டாடுவாங்கன்னு நான் நம்புறேன். ஆல் த வெரி பெஸ்ட் டு த க்ரூ. ஐ விஷ் எவ்ரி ஒன் கிராண்ட் அண்ட் வெரி சக்சஸ்ஃபுல் மூவியா இது நிச்சயம் இருக்குன்றதை நம்புறேன். நன்றி. பேசினதான் பேச முடியும். ஆனா பிரசனுங்கெல்லாம் திட்டுறாங்கண்ணே, என்னை பார்த்து பேச வேணாம்னு சொல்றாங்க. அப்படியா? மக்கள் நான் வந்து ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். எங்கள் ஊரில் ஒரு கதையாக சொல்லிடுறேன். 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். அப்போது எங்கள் ஊர் ஆப்பநாதன் கோவிலுக்கு வந்து சரத்குமார் சார் வந்திருந்தாங்க. அப்போ எங்கள் ஸ்கூலில் வந்து பெரிய பரபரப்பு. நான் ஒரு வந்து கேட்டெல்லாம் போட்டாங்க, யாரும் போயிடக்கூடாது சரத்குமார். நான் என்ன பண்ணேன், செவர் ஏதி குதிச்சு, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, செவர் ஏதி குதிச்சு ஓடிட்டேன். ஓடி போய் ஓகே 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 செவரேதி குதிச்சு ஓடிட்டேன். ஓடி போய் சரத்குமார் சாரை பார்த்தேன். நாட்டாம படத்தில் பார்த்து ஒவ்வொன்று சவுண்டு, நிறைய க்ரௌடு வந்துட்டாங்க. அந்த க்ரௌடில் எல்லாருக்கும் கை கொடுத்துக்கிட்டே வராரு. நானும் கையை நீட்டிகிட்டு இருக்கேன், கை மிஸ் ஆயிடுச்சு. ரொம்ப வருத்தப்பட்டு சாமியெல்லாம் திட்டிட்டு இருந்தேன். ஆப்பனாதான் சாமி, நீ என்ன சாமி கை கொடுக்காம போயிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த படத்தை கொம்பு சிவி படத்தில் சார் கூட த்ரூட்டா காமெடியாக நினைச்சிருக்கேன். அன்னைக்கு கை கொடுக்க மிஸ் பண்ணி, ஆமா, இன்னைக்கு நீங்க மேல வரப்ப கை கொடுத்துட்டு வந்தீங்க. அதுதான் அந்த கரெக்ட். சார் வந்து சார் கூட நடிக்கும் போது பயங்கர செட்டே ஜாலியாக வச்சுருப்பாரு. சார் வந்தாவே எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அவர் கூட பேசி சிரித்து அன்னைக்கு மிஸ் பண்ணாத விஷயங்கள்லாம் லாஸ்ட்டாக வந்து படம் முடியும் போது, சார் உங்களை நான் அடுத்து ரொம்ப மிஸ் பண்ணுவேன் சார் அப்படின்னு. ஏன் கல்கி இப்படி சொல்கிறீங்க, என்னோடய பர்சனல் நம்பர் எடுத்துக்கோங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் அடிக்கடி கால் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கேப்டன் எங்கள் அப்பா வந்து வெறித்தனமான விஜயகாந்த் சார் ஃபேன். எப்படின்னா, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன், ஏதாவது ஸ்கூல் போகலன்னா போடா பள்ளிக்கூடத்துக்கு அப்படின்னு தான் பேக்கில் தான் அடிப்பார், போடா பள்ளிக்கூடத்துக்கு. ஸோ அந்த மாதிரி எங்கள் ஊரில் ஏதாவது ஒரு சண்டை நடந்தாவே கொடுக்கணும்னு ஓடுவாப்பில், எதா டவுசர் போட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் டவுசரை மாட்டி அந்த நேர்வாவை சேர்த்து செவத்தில் ஒரு கால் வச்சு அடிப்பாப்பில். ஸோ அந்த மாதிரி வெறித்தனமான ஒரு ஃபேனு. இன்றைக்கும் எங்கள் வீட்டில் கேப்டனோட ஃபோட்டோ மாட்டி தான் வச்சு மாலை போட்டுட்ருப்பார். அவரோட பையன் இந்த படம் நடிக்கிறேன், அது சண்முகாண்டி பிரதர் கூட நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு
அவருக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ஷோ கூட்டி கொண்டு காமிக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்புறம் சண்முக பாண்டியன் சார், அந்த நாங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து எனக்கும் சாருக்கும் வந்து ஒரு ஷாட்டு, என்னென்னா ஒரு ஜீப்பில் வர ஷாட்டு. பாலு சார், டைரக்டர் எல்லாரும் ஒரு 1 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்காங்க. கையை காமிச்சா நாங்கள் 2 பேரும் ஜீப் எடுத்துக்கிட்டு அப்படி வரணும். அந்த மாதிரி அங்கே நின்றுக்கிட்டு இருக்கோம். ஒரு 10-15 பேர் வந்துட்டாங்க. ஒரு பைக்கில் வராங்க. வந்துட்டு நான் வெளியில் நின்றுக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட வந்து, ஏய் தம்பி யோப்பா, எங்கள் அண்ணம்மா எங்கள் அண்ணம்மா எங்கேயா? உங்கள் அண்ணம்மா நான் உங்களே யாரும் தெரியாதுங்க. உங்கள் அண்ணம்மா எப்படி தெரியுங்க அப்படின்னு. ஏய் நீ இந்த நான் நடிக்க வந்திருக்கேங்க, அங்கே பாருங்க கேமராலாம் இருக்குது அப்படின்னு சொன்னேன். உடனே வந்து அவங்க, உன்னை தெரியுமியா, மகாராஜா மண்டலாம் நடிச்சிருக்க, உன்னை தெரியுமியா, எங்கள் அண்ணன் மையம் விஜயகாந்தியா, விஜயகாந்த் அந்த மையம் வந்திருக்காப்லையாம்ல அப்படின்னு. அப்புறம் ஹீரோ வந்து அப்படியே தலையை குடிஞ்சு அப்படி பார்த்தாரு. பார்த்தாக்குல அவ்வளோ வீராப்பா பேசின அவங்க ஹீரோவை பார்த்தாக்குல அப்படியே கண்ணீர் விட்டு, அப்படியே இருக்கு எங்கள் அண்ணன் மாதிரியே கண்ணு இருக்கு, என்ன கொஞ்சம் அண்ணனோட கைட்டாக இருக்காப்புல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணீர் விட்டு அழுதாங்க. நான் அதை பார்க்கும் போது, ஏன்னா சரத்குமார் சாரையும் ஹீரோயின் பார்க்குறதுக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூட்டமாக வருவாங்க, திருவிழா மாதிரி வந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ தான் நினச்சேன், எவ்வளோ பெரிய ஆள் கூட நம்ம நடிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அப்போ தான் தோணுச்சு. அப்புறம் எங்கள் டைரக்டர் பொன்ராம் சார், இந்த எல்லா சந்தோஷத்தையும் கொடுத்த எங்கள் பொன்ராம் சார் வந்து, அதாவது எனக்கு விஜய் சேதுபதி அண்ணா ஆஃபீஸ்லேருந்து ஒரு கால் வந்தது. இந்த மாதிரி பொன்ராம் சார் பார்க்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் அப்படியே அந்த ஆஃபீஸ்லாம் தேடிட்டு அப்படியே போனால் ஒரு 18 வருஷத்துக்கு முன்னாடி நான் வேலை பார்த்த அந்த ஆஃபீஸ் பருத்தி வீரன், அந்த படத்தில் தான் நான் ஃபஸ்ட்டு சினிமாவுக்கு வந்து வேலை பார்த்த ஒரு ஆஃபீஸ். அப்படியே பழைய நினைவுகள் அப்படியே பார்த்துட்டு இருக்கேன். சினேகன் சார், அமீர் சார்லாம் வந்து அந்த ஒரு ரூமில் கத்திட்டு இருப்பாங்க. ஐயோ பதறி அடிச்சு ஓடனோம்னா கம்போசிங் போயிட்டுங்க. ஐயோ ஏன் உசுருக்குல அந்த சாங்லாம் கம்போஸ், அந்த நினைவுகள்லாம் அப்படியே ஓடிட்டுருக்கு. அப்படியே பார்த்துட்டு இருக்கேன். அப்போது ஒரு சின்ன கதை தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. என்னென்னா, ஒரு பையன் மலையில் நினைச்சிட்டு வந்தா, வீட்டிலேருந்து அப்பா வந்து சொன்னாங்க, ஏன்னா லூசு பையில மழை வருது தான் தெரியுதுல்ல, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். மழை வருது தான் தெரியல, ஏன்டா குடை எடுத்துகிட்டு போக வேண்டியதானே அப்படின்னு அப்பா சொல்லுவாராம். அண்ணன் சொல்லுவானா, ஏன்டா ஓரமாக நின்றுட்டு வரக்கூடாதா அப்படின்னா அண்ணன் திட்டுவாப்லையாம். ஆனால் பெத்த தாய் தான் வந்து துண்டை எடுத்து துவட்டு விட்டு, இந்த பாலா போன மலை என் புள்ள வரும்போது தான் வரணுமா அப்படின்னு அம்மா தான் சொல்லுவாங்களாம். அப்படி தாய் உள்ளம் கொண்டது தான் எங்கள் பொன்ராம் சார். எத்தனையோ பெரிய காமெடி நடிகர்கள்லாம் இருக்காங்க, அவங்க கூப்பிட்டா உடனே ஓடியாந்துருவாங்க. இந்த பையன்கிட்ட ஏதோ ஒரு டேலண்ட் இருக்குது அப்படின்னு கூப்பிட்டு இந்த படத்தில் என்னை நடிக்க வச்சு எனக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன்லாம் கொடுத்து, பால் சார் கேமராவில் இப்படி ஒரு வாய்ப்பை அமைச்சு கொடுத்தாங்க. அப்புறம் நிறைய என்னமோ நினச்சேன், நிறைய பேசணும்னு. என்ன கேள்வி, எழுதிட்டு வந்து மறந்து போச்சா? மறந்து போச்சு நினைக்கிறேன் சார். அதான் சரி, ஏதாவது எழுதிட்டு வந்திருக்கணும். இல்லை, எழுதி வந்து தான் பேசிட்டீங்க, மறந்து போச்சு. ஆமாம். அப்புறம் மேம் படம் பார்க்க வந்திருந்தாங்க. ஸோ நாம் வந்து யூடியூப்லலாம் காரசாரமாக பேசி தான் அவங்கள பார்த்துருக்கோம். போல்டாக ஒரு சிங்கப்பொண்ணாக பேசி பார்த்துருக்கோம். அன்னைக்கு வந்து படம் பார்த்துட்டு பயங்கரமாக விழுந்து சிரித்தாங்க. அப்போ தான் அவங்க சிரிப்பை பார்த்தேன். வெளியில் வந்துட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் எங்கள் ப்ரொடியூசர் சார், ரொம்ப நன்றி சார் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. யுவன் சங்கர் ராஜா சாரோட மிகப்பெரிய தீவிரமான ஃபேன் சார் நான். ரொம்ப நன்றி சார். நன்றி.